உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் பனிமூட்டத்தால் வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி தீ விபத்து ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில் பனிமூட்டம் காரணமாக வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். பனிமூட்டத்தால் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. உயிரிழப்பு 4ஆக அதிகரித்துள்ளது. பனிமூட்டத்தால் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இந்த விபத்து குறித்த விரிவான தகவல். ஜனனி, டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்கள்ல கடந்த சில நாட்களாகவே மூடு பனி அடர்ந்து காணப்படக்கூடிய நிலையில பல்வேறு இடங்கள்ல இதன் காரணமாக கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள்ல பயணிக்கக்கூடிய வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று லோ விசிபிலிட்டி காரணமாக மோதிக்கொள்ளக்கூடிய தகவல்களும் ஒவ்வொரு நாளும் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி காவல்துறையினர் வழங்கி வருகிறார்கள். நேற்றைய தினம் கூட டெல்லி யமுனா எக்ஸ்பிரஸ்வே சாலையில ஒரு பெரும் விபத்து என்பது ஏற்பட்டிருந்தது. பல்வேறு கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதிய விபத்துல பல கார்கள் முழுவதுமாக சேதமடைந்தது அப்படின்ற தகவல்களை எல்லாம் வழங்கி இருந்தார்கள். இந்த நிலையிலேயே தான் இன்றைய தினத்துல உத்தரப்பிரதேசம் டெல்லி ஆக்ரா விரைவு சாலையில மூடுபனி காரணமாக 6 பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி இருக்கிறது. பேருந்துகள் மோதிய வேகத்துல பின்னால் வந்து கொண்டிருந்த 3 கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதியதுல அந்த பேருந்துகள் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. இந்த சம்பவம் அதிகாலை 2 மணிக்கு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றத ஆக்ரா காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கார். இந்த பேருந்து விபத்து நிகழ்ந்த உடனே பேருந்து தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய பயணிகள் அனைவருமே அவசரமாக வெளியேறி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அடுத்தடுத்து பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று வேகமாக மோதியதன் காரணமாக பயணிகளால் சிலர் வெளியேற முடியவில்லை. அதே நேரத்தில் இந்த பேருந்து தீப்பிடித்ததன் காரணமாக 4 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களை தெரிவித்திருக்காங்க. அந்த பலி எண்ணிக்கை 7ஆகவும் பின்னர் உயர்ந்தது அப்படின்ற விவரங்களையும் வழங்கி இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி 7 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். 25 பேர் பல்வேறு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகாக வீடு திரும்பி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களையும் ஆக்ரா காவல்துறை வழங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விபத்து குறித்து விசாரணை நாங்கள் நடத்தி வருகிறோம். முதற்கட்ட விசாரணை அடிப்படையில முதல்ல சென்ற பேருந்து பனிமூட்டம் காரணமாக பேருந்து நிறுத்தப்பட்ட போது பின்னால் வந்த பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி பெரும் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பனிமூட்டம் அடர்ந்து காணப்படக்கூடிய நேரத்துல குறைவான வேகத்துல பேருந்துகள் மற்றும் இதர வாகனங்களை இயக்க வேண்டும் என நாங்கள் அறிவுறுத்தியும் கூட சில பேருந்துகள் நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக மிக வேகமாக தேசிய நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் போது இது போன்ற விபத்துக்கள் நிகழ்கிறது அப்படின்றதெல்லாம் ஆக்ரா காவல்துறை தரப்பு விளக்கமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இரவு நேரங்கள்ல இந்த அடர்ந்த பனிமூட்டம் காணப்படுவதன் காரணமாக காவல்துறையினர் பேட்ரோல் வெஹிக்கிள் மூலமாக ரோந்து பணியிலும் அடிக்கடி ஈடுபடுத்தவும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம் அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க. வட மாநிலங்கள்ல இன்னும் ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் இந்த அடர்ந்த பனிமூட்டம் காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில கடந்த சில நாட்களில் மட்டுமே ஏற்படக்கூடிய இது 4வது விபத்தாகவும் அமைகிறது. அதுல பேருந்துகள் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்ததன் காரணமாக ஒரு பெரும் அசாதாரண சூழலை ஏற்பட்டதோடு 7 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களையும் ஆக்ரா காவல்துறை வழங்கியிருக்கிறாங்க. ஜனனி, யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.